வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னால் நம்முடைய திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்த கேடுகட்டு அரசு திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக தென் மாவட்ட ரயில் சேவைகள் மாற்றம். திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் அறிவிப்பு. தாங்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைந்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே புகுந்து அடிப்போம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மிரட்டல். ஹர்முஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்காவிட்டால் கடுமையான அழிவை சந்திக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னாள் திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஒரு ஓபன் சேலஞ்ச் செய்கிறேன். தமிழ்நாட்டிற்கு நீங்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்யும் தைரியம் உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தி அதற்கு ஏற்றவாறு எங்கு அதிமுகவை ஆபரேட் செய்வார்கள் என்று விமர்சித்தார். மேலும் 4 ஆண்டு காலமாக பழனிசாமி பேரில் நடந்த பாஜகவின் பிராக்சி ஆட்சியில் தமிழ்நாடு பார்த்துவிட்டது. எனவே பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னாள் திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது என்று தெரிவித்தார். கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்த கேடுகெட்ட அரசு திமுக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியபோது மு.க. ஸ்டாலினுக்கு 2 நாட்களாக தூக்கம் போய்விட்டது என்றும் அதற்கு காரணம் ராசா ஆடியோவில் பேசியதை கேட்டு அதிர்ந்து விட்டார் என்றும் தெரிவித்தார். கருணாநிதி வீட்டுக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் என்றும் அந்த ஆடியோவில் ராசா கூறியது தொடர்பாக விசாரிக்கப்படும் என்று கூறினார். திருட்டு ரயிலில் வந்தவருக்கு இவ்வளவு ரோஷம் என்றால் விவசாயியாக பிறந்து உழைத்து வந்த தனக்கு எவ்வளவு இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கருணாநிதியை சுட்டிக்காட்டி ஆவேசமாக பேசினார். கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்த கேடுகட்ட அரசு திமுக அரசு என்று குற்றம் சாட்டினார். கொரோனா காலத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் என நாளொன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் மூலம் 3 வேளை உணவு நேரடியாக வீடுகளுக்கே சென்று அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது என்று தெரிவித்தார். எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக தென் மாவட்ட ரயில் சேவைகள் மாற்றப்பட்டுள்ளது என்று திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், சென்னையில் உள்ள எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் வருகின்ற 21ஆம் தேதி வரை காலை 6:25 மணிக்கு தாம்பரத்தில் நிறுத்தப்படும். இதேபோல் ராமேஸ்வரம் முதல் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை காலை 7:10 மணிக்கு தாம்பரத்தில் நிறுத்தப்படும். தொடர்ந்து செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயில் வருகின்ற 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இரவு 8:05 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும். மேலும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில் 7ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து இரவு 9:05 மணிக்கு புறப்படும் என்று தெரிவித்தார். தாங்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைந்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே புகுந்து அடிப்போம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மிரட்டல் விடுத்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது வேலையை காட்டினால் அவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அளவுக்கு இந்திய படைகள் பதிலடி கொடுக்கும் என்றார். இது குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இந்தியா மீண்டும் தாக்க முயன்றால் கடந்த ஆண்டை விட பெரிய அவமானத்தை சந்திப்பார்கள். தொடர்ந்து இந்த முறை சண்டை வெறும் 200 முதல் 250 கிலோமீட்டருக்குள் வரை முடிந்து விடாது. தாங்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைந்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே புகுந்து அடிப்போம் என்றும் சண்டையை கொல்கத்தா வரை கொண்டு செல்வோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மேலும் இந்தியா தனது தோல்விகளை மறைக்க போலி ஆபரேஷன் நாடகத்தை அரங்கேற்றி வருகிறது. தங்கள் ஆட்களின் சடலங்களை எல்லையில் போட்டுவிட்டு பயங்கரவாதிகள் என கதை கட்டுகிறது என்று தெரிவித்தார். ஹர்முஸ் ஜலசந்தியை இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்கப்படாவிட்டால் கடுமையான அழிவை சந்திக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டாக இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து கடுமையான தாக்குதல் நடத்தி வருகிறது. தொடர்ந்து இதற்கு பதில் தாக்குதலாக ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்க படைத்தளம் உள்ள நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதையடுத்து அரபிக்கடல் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிய நிலையில் நட்பு நாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கியது. இதனால் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தைக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் எச்சரிக்கை பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என ஈரானுக்கு தான் 10 நாட்கள் கெடு விதித்திருந்ததாக தெரிவித்தார். ஈரானுக்கான நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் ஹர்முஸ் ஜலசந்தியை இன்னும் 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்காவிட்டால் கடுமையான அழிவை சந்திக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டி நடைபெற்றது. போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் 55 ரன்களும், துருவ் ஜூரேல் 75 ரன்களும் எடுத்து அசத்தினர். இதையடுத்து 211 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 204 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதனால் 6 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைத்து ஒன்றிய அரசு அக்கறை செலுத்தாமல் இருப்பது வருத்தத்திற்குரிய செயல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நாகர்கோவில் பரப்புரை நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் குமரி மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திராவிட மாடல் நல்லாட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று குறிப்பிட்டார். குமரி சுற்றுலா பயணிகளை சுண்டி எடுக்கும் வகையில் வள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்க அமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி பாலம் உள்பட பல நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதை அவர் நினைவு கூர்ந்தார். மீனவர் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வயது வரம்பு 65லிருந்து 70 வயதாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டார். கடல் கடந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை காக்க தவறவிட்டதாகவும், வெளியுறவு கொள்கையில் தோல்வி அடைந்திருப்பதாகவும், நம் அருகில் உள்ள சிறிய நாடுகளும் கூட இந்தியாவிற்கு செல்வாக்கு இல்லாத நிலையை பிரதமர் மோடி உருவாக்கியிருப்பதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக நினைத்து பாஜக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்றும் சாடினார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றால் பொது சிவில் சட்டம் அம்மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உறுதிபட தெரிவித்துள்ளார். அசாம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் இந்த மாதம் நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அசாம் மாநிலம் ஜோர்கட் நகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்தார். அப்போது வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்குறுதி கொடுத்திருப்பதாக கூறினார். இதேபோல் குடியேற்ற சட்டத்தையும் லவ் ஜிகாத்துக்கு எதிரான சட்டத்தையும் கொண்டு வருவோம் என்று ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின்படி 2026-2027 கல்வியாண்டிலிருந்து 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தும் என CBSE தெரிவித்திருக்கிறது. இதை முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் அளித்துள்ளார். முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் CBSE பாடத்திட்டம் என்பது சாதாரண கல்வி சீர்திருத்தம் அல்ல, அது மொழி திணிப்பை நோக்கிய திட்டம் என்றும் நாம் நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வந்த அச்சங்களை உறுதிப்படுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். பன்முகத்தன்மை என்ற சமநிலையை குலைக்கும் எத்தகைய முயற்சிகளும் தவறானவை மட்டுமல்ல, ஆபத்தானதுமாகும் என முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதில் அளித்திருக்கும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், திமுக அரசாங்கம் பிளவுபடுத்தும் வாக்கு வங்கி பிரச்சாரத்திற்காக தமிழ் மாணவர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை தொடர்ந்து மறுத்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் மொழிகளை கற்பதால் தமிழ் பலவீனமடைவதில்லை, மாறாக தமிழர்கள் பன்மொழி திறன் கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கையுடனும் மொழியியல் ரீதியாக வலுவூட்டப்பட்டவர்களாகவும் மாறுவார்கள் என குறிப்பிட்டுள்ள தர்மேந்திர பிரதான், திமுக அரசு கல்வி சமத்துவத்தை விட அரசியல் நோக்கங்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றின் அமலாக்கத்தை தொடர்ந்து தடுத்து வருவதாக குறை கூறியுள்ளார். திமுகவின் குடும்ப ஆட்சியால் தமிழகத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளார்.
கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனும், அவினாசி தொகுதியில் மத்திய அமைச்சர் முருகனும் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்த பாஜக வேட்பாளருக்கு பாஜகவினர் மாலை அணிவித்தும், மலர் கிரீடம் அணிவித்தும், மலர் தூவியும் வரவேற்பு அளித்தனர். விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன், திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும், போதைப் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட மாடல் அரசு மக்கள் முன்பாக தங்களுடைய தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் முருகன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே நோக்கம் என தெரிவித்தார். கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி என குடும்ப ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், இதனால் தமிழகத்தின் வளர்ச்சி பெரிதும் தடைப்பட்டுள்ளதாகவும் முருகன் தெரிவித்தார். எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகனுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்போ இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம் வெளியில் திமுகவை அனுப்ப வேண்டும். காங்கிரஸ் தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கும் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் உழைப்போம் என்று அக்கட்சியின் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதை தெரிவித்தார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி மொழி கட்டாயமாக்கப்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளது. தமிழும் ஆங்கிலமும் போதுமானவை என்றும், உலக நாடுகளுடன் தொடர்பு கொள்ள ஆங்கிலத்தின் அவசியம் முக்கியமானது என்றும் குறிப்பிட்ட கார்த்தி சிதம்பரம், இந்த ஆண்டு மொழியை தவிர வேற்று மொழியை கற்றுக்கொள்ள விரும்புவோர் தனியாக படித்துக் கொள்வதில் தவறில்லை என்றார். எந்த மொழியையும் கற்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். கேரளத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்ற காங்கிரஸ் எம்பி சசி தரூரை தாக்க முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலத்தில் உள்ள 140 தொகுதிகளில் 92 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக போட்டியிடுகிறது. மற்ற தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. பிரச்சாரம் வரும் 7ஆம் தேதி மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய எம்பியான சசி தரூர் கேரளம் முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். அவர் நேற்று முன்தினம் மலப்புரம் மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது 2 சக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் அடங்கிய கும்பல் வழிமறித்து சசி தரூரை தாக்க முயன்றனர். அப்போது அதை தடுத்த சசி தரூரின் உதவியாளர் காயமடைந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு அப்பகுதி மக்கள் திரண்டு வந்தபோது அந்த கும்பல் தப்பி சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த போலீசார் தாக்குதலில் தொடர்புடைய 5 பேரில் 3 கைது செய்தனர். தலைமறைவாய் உள்ள மற்ற 2 போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த தங்கம் தென்னரசு தமிழகத்தில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் திமுக சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு போட்டியிடுகிறார். அவர் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சாந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே 6 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றுள்ள அவர் 1 முறை தோற்றுள்ளார். இந்த நிலையில் 7வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முன்னதாக தங்கம் தென்னரசுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு அளித்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தங்கம் தென்னரசு, தமிழகத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளதாக தெரிவித்தார். கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆசியோடும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடும், நிர்வாகிகளுடைய அன்போடும் ஆதரவோடும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் தோழர்களுடைய பேராதரவோடும், குறிப்பாக திருச்சுழி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுடைய பேராதரவோடும் இன்றைக்கு திருச்சுழியில் என்னுடைய வேட்புமனுவினை தாக்கல் செய்திருக்கிறேன். திருச்சுழி தொகுதியினுடைய மக்கள் தொடர்ந்து அவர்களுக்கு தொண்டாற்றிட,
அவர்களோடு இருந்து பணியாற்றிட எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி வருகிறார்கள். மீண்டும் இந்த முறையும் அவர்களுடைய பேராதரவோடு தமிழ்நாட்டு தேர்தல் களம் திமுகவிற்கு சாதகமாக உள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தாமு அன்பரசன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு மேலத்தாளங்களுடன் பேரணியாக சென்று ஆலந்தூர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். இன்னைக்கு இந்த அரசை பொறுத்தவரையில நம்முடைய கழக திமுக அரசை பொறுத்தவரையில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு சென்ற தலைவராக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு சமச்சீரான ஒரு வளர்ச்சி கட்டமைப்பை இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி இருக்கிறார். பாலங்கள், சாலைகள், அரசு கட்டிடங்கள், மருத்துவமனை, இப்படி மக்களுக்கு தேவையான எல்லா கட்டமைப்பு பணிகளையும் மிகச் சிறப்பாக நிறைவேற்றி கிறிஸ்தவர்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்க வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குபடுத்தும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை திமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வில்சன், வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குபடுத்தும் திருத்த சட்டத்தின் மூலம் பதிவை புதுப்பிக்காத நிறுவனங்களின் பள்ளி, கல்லூரி, மருத்துவமனைகளை அரசே எடுத்துக்கொள்ள முடியும் என தெரிவித்தார். துப்பாக்கி முனையில் வீட்டுக்குள் வந்து கொள்ளையடிப்பது போன்றுதான் இந்த சட்டம் உள்ளதாக குற்றம் சாட்டினார். பில் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், சொசைட்டிஸ், இதெல்லாம் என்னன்னா இவங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணாமல் விட்டோம்னா, இல்லை லைசன்ஸ் அந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷனே போடலைன்னா, இல்லை லைசன்ஸ் அவங்க ரத்து செய்தால் அந்த நிதி உதவி பெற்று கட்டப்பட்ட கட்டிடங்கள் மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தை அகற்ற கோரி வழக்கு தொடுத்த திமுகவினர் கருணாநிதி மறைந்தவுடன் இரவோடு இரவாக அந்த வழக்கை திரும்ப பெற்றதாக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் 4வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுக தேர்தல் அலுவலகத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க 5000 பேருடன் ஊர்வலமாக சென்றார். கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஹிமான்சு மங்களிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக அவர் மனைவி இந்திரா காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கடம்பூர் ராஜு, மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தை அகற்ற கோரி வழக்கு தொடுத்த திமுகவினர் கருணாநிதி மறைந்தவுடன் இரவோடு இரவாக அந்த வழக்கை திரும்ப பெற்றதாக குறிப்பிட்டார். இல்லை, அவர் உண்மைக்கு நீங்களே சொல்லிட்டீங்க, கையெழுத்திட்டது நாங்கள் கையெழுத்திடவில்லை என்றால் அந்த உடலை அந்த ராஜாஜி கால் என்பது எங்களுடைய செய்தித்துறையில் வருகின்றது. அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு முன்பாக 2 நாட்கள் வைப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று சொன்னாலே அந்த கோப்பு எங்களுக்கு வரும். அந்த கோப்பு வருகின்ற நேரத்தில் அது நாகரிகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல தலைவர்கள்லாம் என்னோட தொலைபேசியில், இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்றவர்களாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். நாங்கள் பெருந்தன்மையாக, ஒரு மரணம் என்பது இயற்கை, அதுவும் ஒரு தலைவர்களுடைய மரணத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ராஜாஜி காலில் 2 நாட்கள் வைப்பதற்கு இருந்தோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் திருமாவளவன், வரும் சட்டமன்ற தேர்தலில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிடவில்லை என்றும், தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்ற நோக்கில் தேர்தலில் போட்டியிடுவதாக வதந்தி பரப்பப்பட்டதாகவும் கவலை தெரிவித்தார். மேலும் துணை முதலமைச்சர் பதவியை எதிர்பார்த்து தேர்தலில் போட்டியிடுவதாக சிலர் கூறுவதாக அவர் தெரிவித்தார். சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை கடந்த 20 ஆண்டுகளாக தனக்குள் இருந்து வந்ததாக அவர் குறிப்பிட்டார். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக தற்போது தேர்தலில் களமிறங்க திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்த அவர், ஆனால் சிலர் அரசியல் வெறுப்புணர்வோடு தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். தனக்கு எப்போதும் பதவி ஆசை இருந்ததில்லை என்றும், சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும், வேறு எந்த உள்நோக்கமும் தனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜெயங்கொண்டம் திமுக வேட்பாளர் கண்ணன் பழூர் தனி வட்டம் உருவாக்குவது, ஜெயங்கொண்டத்தில் சுற்றுவட்ட புறவழிச்சாலை அமைப்பது உள்ளிட்ட உறுதிமொழிகளை அளித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி திமுக வேட்பாளர் கண்ணன் பழூரில் வாக்கு சேகரித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயங்கொண்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுற்றுவட்ட சாலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். ஜெயங்கொண்டம் பழூர்
நீலத்தூர் வழியாக கும்பகோணம் வரை செல்லும் சாலையை 4 வழி சாலையாக மாற்ற வலியுறுத்துவதாக கூறினார். அதே போன்று இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நான் ஜெயங்கொண்ட தொகுதி வாக்காளர்களிடத்திலே பொதுமக்களிடத்திலே வைக்கக்கூடிய முக்கியமான என்னுடைய வேண்டுகோளாக அல்லது என்னுடைய வருங்கால திட்டமாக நான் கருதுவது ஜெயங்கொண்ட நகரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய அளவில் ஏற்கனவே நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். சுற்றுவட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த சுற்றுவட்ட சாலைக்கு அரசு ஏற்கனவே திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்து வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதற்கான நிதி ஒதுக்கீடு பெற்று சுற்றுவட்ட சாலை அமைக்க வேண்டும். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராம் மீர்சாகிப்பேட்டை மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள விநாயகர் திருக்கோவிலில் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்த பின்னர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மண்டல அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் வேட்பாளர் ஆதி ராஜாராம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் நின்றபடி பொதுமக்களிடத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனிடையே வேட்பாளர் ஆதி ராஜாராம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மீண்டும் முதலமைச்சர் ஆவேன் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கனவு காண்கிறார் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் வேட்பாளர் ஆதி ராஜாராம் தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், அதாவது இந்த 4 ஆண்டு காலத்தில் திமுக கற்கால நிலைக்கு இந்த தமிழ்நாட்டை தள்ளிவிட்டது. இதுதான் அவர் 1000 ஆண்டு சாதனைகள்னு சொல்கிறாரு. இது 1000 ஆண்டுகள் நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய வேதனையான ஆட்சியை தான் கொடுத்துருக்காங்க. திமுக தரப்புல இந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதி. அதை எப்படி பார்க்குறீங்க? கூப்பனா முதல்ல சொன்னாங்களே 1000 ரூபாய் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு, அது போல் நிறைய அதே மாதிரி தான் இது. ஜனநாயக போரில் துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் விரட்டியடிக்க வேண்டும் என்று சசிகலாவின் தம்பி திவாகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அலுவலகத்தை திவாகரன் திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திவாகரன் முதலில் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்து ஓ பன்னீர்செல்வம் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு கட்சியிலும் துரோகம் இழைத்தவர்கள் இப்போது திமுகவில் இணைந்து உள்ளதாக கூறினார். அதிமுகவில் இருந்து ஆட்களை பிடித்து கட்சி நடத்துவதுதான் திராவிட மாடலா என்று வினவினார். எல்லாரும் ஒத்து வந்துட்டாங்க. ஒரு சில கோடாரிகள் தானே ராஜா தானே மந்திரின்னு நினைக்கிறதெல்லாம் இதுக்கு இடம் கொடுக்கல. இதில் இடம் கொடுக்கல. புரியுதா? நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அரசியல் களத்தில் நான் பட்டும் போடாமல் தான் இருப்பேன். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய நண்பர்களை தான் முன்னாடி கொண்டு போவேன். அந்த மாதிரி இருக்கிற ஆள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். புரியுதா? கவர்னரேட்டில் போய் பதவி எடுத்துக்கிட்ட பிறகு தான் வந்தோம். பதவி எடுத்துக்கிட்டு நானும் என் பையனும் கவர்னர் வித்யாசாகர் ராவை பார்த்து நன்றி சொல்கிறதுக்கு போய் உள்ளார உட்காந்துருந்தோம் கவர்னரேட்டில், அவர் வீட்டுக்குள்ளே. அப்போ அவர் பொக்கையை எடுத்துகிட்டு விடாந்தார் எடப்பாடி பழனிசாமி. அமராவதி ஆற்றில் வெள்ளக்காலத்தில் உபரியாக செல்லும் தண்ணீரை தாதம்பாளையம் ஏரிக்கு திருப்பி விவசாயிகளின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படுத்துவேன் என்று அரவக்குறிச்சி தொகுதியில் பிரச்சாரம் செய்த அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட பரமத்தி மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் உள்ள விஸ்வநாதபுரி, குளத்தூர்பட்டி, கணபதி பாளையம், சின்னதாதம் பாளையம், பள்ளமருதப்படி உள்ளிட்ட பகுதிகளில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று கிராம மக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள திட்டங்களை பொதுமக்களிடையே எடுத்து கூறி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஜெம் தொலைக்காட்சிக்கு வேட்பாளர் செல்வகுமார் தெரிவிக்கையில், எப்போதான் ஆட்சி மாற்றம் வரும்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வு எப்படி செய்வீங்கன்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறோம், ஏற்றுக்கிறாங்க. மின்சார கட்டணம் உயர்வை பற்றி சொல்கிறாங்க, சொத்து உயர்வை பற்றி சொல்கிறாங்க, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வை பற்றி சொல்கிறாங்க. சாலை வசதி மோசமாக இருக்குது, குடிநீர் வசதி சுத்தமாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, நாங்களாம் பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த எடப்பாடி வந்தால் மாறும்னு நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. தாளமலை ஏரி ஒரு மிகப்பெரிய ஏரி 391 ஏக்கர் பரப்பளவு உள்ளது.
உங்களுக்கு தெரியும், எடப்பாடியார் குடிமராமத்து நாயகன் தேர்வு வாங்கினவர், விவசாயிகளுக்கான அத்தனை திட்டங்களை முன்னெடுத்து செய்வார். கண்டிப்பாக மக்கள் எனக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் சட்டமன்றத்தில் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் உபரிநீர் அமராவதி ஆற்றில் உபரிநீர் வரும்போது அந்த ஏரி நிரப்பி மக்களுடைய குடிநீர் தேவைக்கும் விவசாய தேவைக்கும் பயன்படுற மாதிரி நாங்கள் ஏற்பாடு செய்வோம். சிவகங்கை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் வேட்புமனு தாக்கல் செய்தபோது அதிமுகவினருக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சிவகங்கை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தில்நாதன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். தேர்தல் விதிமுறைகளின்படி வேட்பாளருடன் அதிகபட்ச 4 நபர்கள் மட்டுமே அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார் என காவல்துறையினர் முன்கூட்டியே தெரிவித்திருந்தனர். ஆனால் அதிமுக ஆதரவாளர்கள் கூடுதலாக உள்ளே செல்ல முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து வேட்பாளர் மற்றும் அனுமதிக்கப்பட்ட 4 நபர்கள் உள்ளே சென்ற நிலையில் வேட்பாளர் செந்தில்நாதன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அலுவலகத்தின் வெளியே பதற்றமான நிலை காணப்பட்டதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக கூடுதல் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தூத்துக்குடியில் புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளி தினத்தன்று ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ஸ்ரீநாத் குளிர்பானங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடியில் புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் புனித வெள்ளி தினத்தன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீநாத் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கலந்து கொண்டு பனிமய மாதா ஆலயத்திற்கு வந்திருந்தவர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கினார். அப்போது சென்னை பெரம்பலூர் பகுதியை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஸ்ரீராம் என்பவர் 1.5 மாத காலமாக 38 மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து மக்களின் மனநிலையையும் கள நிலவரங்களையும் அறிந்து கொண்டு பெரியவர்களிடம் ஆசை பெற்று கைப்பிடி மண்ணை பெற்றுக் கொண்டு வந்ததாகவும் அதனை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சமர்ப்பிக்கப் போவதாக தெரிவித்தார். மேலும் கள நிலவரங்கள் தொடர்பான வீடியோ பதிவை வேட்பாளர் ஸ்ரீநாத் மூலம் பொதுமக்களிடையே வெளியிட்டார். நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சாம், கோல்டன், ஆனந்த், கிஷோர் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என உறுதியளித்து வீடு வீடாக சென்று நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ரா ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் ரா ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் என்பவர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேர்தல் பரப்புரை பயணம் மேற்கொண்டு விவசாய சின்னத்திற்கு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தூத்துக்குடியில் பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும் மக்களை போதைக்கு அடிமைப்படுத்தி குற்ற செயலில் ஈடுபடுத்தும் கஞ்சா மற்றும் டாஸ்மாக் சீமை சாராய கடைகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு மதுவிலக்கு முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் வேட்பாளர் ரா ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் வாக்குறுதி அளித்தார். நீங்கள் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10 மீட்டரில் இங்கேருந்து உங்கள் பூக்கடை இருக்குது, 10 மீட்டரில் டாஸ்மாக் இருக்குது. இதுதான் முக்குக்கு 3 டாஸ்மாக் இருக்குது. முந்தி 1 டாஸ்மாக் இருந்துச்சு, இப்போ 3 டாஸ்மாக் ஆகிருச்சு திமுக ஆட்சியில். எல்லாம் சொல்கிறாங்க இது திமுக கீதா ஜீவனக்கா கோட்டை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டை கட்டி வாட்டுற அளவுக்கு அவங்க ஒன்றும் மகாராணியும் கிடையாது, அசைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு அவங்க ஒன்றும் அன்னை தெரசாவும் கிடையாது. தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் செல்வபாண்டியனை அமோக வெற்றி பெற செய்ய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல் வீரர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு அதிமுக வர்த்தக அணி செயலாளரும் மாநகர மாவட்ட செயலாளரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான சீனாதானா செல்லப்பாண்டியன் தலைமை வகித்தார். கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் லெவிஞ்சிபுரம் பகுதியை சார்ந்த வட்ட செயலாளர் மாடன் பங்கேற்று வேட்பாளர் சீனாதானா செல்லப்பாண்டியனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளர் செல்லப்பாண்டியனை அமோக வெற்றி பெற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆறுமுக நயினார், தலைமை கழக பேச்சாளர் SD கருணாநிதி, வர்த்தக அணி துணை செயலாளர் ராஜா, பாஜகவை சேர்ந்த சசிகலா, புஷ்பா, விவேகம், ரமேஷ், ராஜேஷ் மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், மகளிர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேராவூரணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமாரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். தமிழ்நாட்டின் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் அரசியல் கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சுகுமார் மாவட்ட செயலாளர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் வந்து சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சூலூரில் கல்யாண மண்டபத்தை போல ஏராளமான மது கடைகள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். திமுக நிர்வாகிகளுக்கு அது அவங்களே உணரணும். நான் உணர்ந்து வெளில வந்துட்டேன். நான் சம்பாதிக்கிறதுக்காக ஒட்டியில போவே இல்லை. ஒரு வெள்ளூர் பஞ்சாயத்துல ஏடிஎம்கே பிரசிடண்ட் வந்து தன்னோட மகனுக்கு ரிசர்வ் சைட் எழுதி வச்சிருந்தாரு. அதுக்காக நான் 1.5 வருஷமா போராடி என்னோட கைக்காசு 42 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து ஆர்டர் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு உண்டான மரியாதை வந்து முதலமைச்சர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட இல்லை, அந்த நகராட்சி நிர்வாகத்துறை செக்ரட்டரி அவர்கிட்ட இல்லை. அவங்களாம் வாங்கி வச்சுட்டு இதுக்கு மேல ஃபைல் மூவ் பண்ண முடியாதுட்டாங்க. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி உள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விஷ்ணுகுமார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரும் மாவட்ட செயலாளருமான சரவணன் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கேமரா சின்னம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் நரேஷ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆஷிக் அலியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது உதயணன், சரவணன், நாகராஜ், சஞ்சய், மணிகண்டன் ஆகியோர் உடன் இருந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சிறுவாச்சியை சேர்ந்த ராமு என்ற சாமியார் இன்று தன் மனைவி மற்றும் உறவினர்களுடன் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது சங்கு மாலை அணிந்து வந்தார். போட்டியிடுவதற்கான வைப்பு தொகை 5000 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய் நாணயங்களாக செலுத்தினார். அண்மையில் சாமியாரான இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். கரூர் மாவட்டம் குளித்தலை தொகுதியில் அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான பாப்பா சுந்தரத்தின் மகன் கருணாகரன் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். இவர் எம்ஜிஆர் போன்ற தோற்றத்தில் தொப்பி, கண்ணாடி அணிந்து அவரை போன்று சைகை செய்து இரட்டை விரலை காட்டி வாக்கு சேகரித்தார். எம்ஜிஆர் தோட்டத்தில் வாக்கு சேகரித்து வரும் வேட்பாளர் கருணாகரனுக்கு பெண்கள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருணாகரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அவர் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரும் குளித்தலை கோட்டாட்சியருமான சுவாதி ஸ்ரீயிடம் வழங்கி தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் குளித்தலை தொகுதி வேட்பாளர் பாலசுப்ரமணி கோட்டாட்சியர் அலுவலகம் வரை மேலத்தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சுவாதி ஸ்ரீயிடம் தனது வேட்புமனுவை வழங்கி தேர்தல் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜயராஜ் கட்சி நிர்வாகிகளுடன் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க விசில் அடித்தபடி ஊர்வலமாக வந்தார். தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமாரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தொகுதி நிலவரங்களும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் எங்களுக்காக ஒரு குழுவை அமைத்து இப்பொழுது பரிசீலனை செய்து வருகிறோம். மேலும் அதற்கான வேலைப்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து இந்த தொகுதி மக்களின் நலன் காக்கும் வகையில் எங்கள் தளபதி அவர்கள் அறிவித்த பெண்களுக்கான வாக்குறுதிகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை மேம்பாட்டு திட்டங்கள், இளைஞருக்கான வாக்குறுதிகள் அனைத்தையும் எங்கள் தளபதி ஆட்சி அமைத்த பின்பு எங்கள் தலைவரின் தலைமையில் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றும் என. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் மதியழகன் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை சுற்றி காவல்துறையினரும் துணை இராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சேதுபதி சவுண்டம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார். அங்கிருந்து அதிமுக, பாஜக, அமமுக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் புடைசூழ மேலத்தாளங்கள் ஊர்வலமாக வந்தார். அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரிமுத்துவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மார்க்கண்டேயன் 4வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் விளாத்திக்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் உஷாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது திமுக மாவட்ட செயலாளரும் மாநில அமைச்சருமான கீதாஜீவன் உடன் இருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சத்யா போட்டியிடுகிறார். இவர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் உஷாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் தவமணி தேர்தல் நடத்தும் அலுவலர் கோபுயிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்பொழுது கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மேலும் மாற்று வேட்பாளராக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர் சரவணன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து களம் காண்கிறது. இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வேல்முருகன் தனித்து களம் காண முடியாது என்று ஒரு நிலையை உருவாக்கி காட்டினார்கள். வேல்முருகனை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் பேரு இடியும் உண்டாக்கியிருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சிந்து தனது ஆதரவாளர்களுடன் குடியாத்தம் அண்ணா சிலை அருகிலிருந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்கவும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஊர்வலமாக சென்றார். அதனைத் தொடர்ந்து குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்புலட்சுமியிடம் வேட்பாளர் சிந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மா சக்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் ஆபத்து காத்த விநாயகர் கோயிலிலிருந்து ஊர்வலமாக கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அதிமுக தொண்டர்களை தடுத்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து சீர்காழி தனி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷிடம் அதிமுக வேட்பாளர் சக்தி வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்னால் நம்முடைய திமுக அரசின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் ஒருபோதும் தலைகுனியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் குடித்து உயிர் இழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்த கேடுகட்டு அரசு திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் காரணமாக தென் மாவட்ட ரயில் சேவைகள் மாற்றம். திருச்சி கோட்ட ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் அறிவிப்பு. தாங்கள் உங்கள் எல்லைக்குள் நுழைந்து உங்கள் வீட்டிற்குள்ளேயே புகுந்து அடிப்போம். பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் மிரட்டல். ஹர்முஸ் ஜலசந்தியை 48 மணி நேரத்திற்குள் ஈரான் திறக்காவிட்டால் கடுமையான அழிவை சந்திக்கும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 9வது போட்டி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.